சர்ப்ரைஸ். தோத்திஸ் அண்ட் ஷர்ட்ஸ்னாலே பூமர் தான். Puma Majestic Collections, premium dhotis and shirts. Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. சாய் வித் சித்ரா. இந்த கேமரா இல்லாத ஒரு பிரதேசம் கூட பிக் பாஸ்ல இருக்கு அப்படின்னு வெளியில செய்திகள் இருக்கு. உண்மையா சார்? கேமரா இல்லாத இதுனாக்க ரெஸ்ட் ரூம் அண்ட் பாத்ரூம் தான் சார். அது தவிர சொல்கிறேன். இல்லை சார், இல்லை. காஸ்டியூம் ட்ரெஸ்ஸிங் ரூம்லேயும் கேமரா கிடையாது. பாக்கி எல்லா இடத்துலையுமே கேமரா உண்டு. ஃபுல்லாக கேமரா உண்டு. ஏன்னா அப்போது ஸ்மோக்கிங் ரூம்னு தனியாக வச்சுருந்தாங்க, அதில் கூட கேமரா உண்டு. அதுலேயும் கேமரா உண்டு. அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஒன்லி அந்த பாத்ரூம் உள்ள மட்டும்தான் நம்மளுக்கு, அந்த ஏரியா மட்டும்தான். அதுக்கு வெளியில் இருக்கும் கேமரா. நம்ம ப்ரஷ் பண்ணுறது, காத்தால் இது பண்ணுறதெல்லாம் அப்படி தான் இருந்ததே தவிர, அங்கேயும் நம்ம வந்து போகும்போது உள்ள மைக்கை வெளியில் மாட்டிட்டு தான் போனோம். அந்த பெல்ட் போட்டுருக்கோம் இல்லையா, அது பேட்ரி வித் மைக்கு தான் வச்சுருக்கோம். அதை மாட்டிட்டு தான் போனோம். மற்றபடி எல்லா இடத்துலையுமே கேமரா உண்டு. அந்த வீட்டுக்குள்ளே மதுபானங்களுக்கு அனுமதி இல்லை இல்லையா? சத்தியமாக கிடையாது. ஸ்மோக்கிங் ஏரியா மட்டும் உண்டு. ஸோ அந்த விஷயம் கிடையவே கிடையாது, சத்தியமாக கிடையாது. எப்படி இருந்தது கமல்ஹாசனோட இன்ட்ராக்ட் பண்ண அனுபவம் உங்களுக்கு? சார் நான் தான் சார் ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது அப்படியே அவங்களையே பார்த்து ரசிச்சுட்டு இருப்பேன். அவர் சார்கிட்ட சொன்னேன், அந்த இதுக்கு ஆடினேன் நான், அந்த என்ட்ரியும் போது உன்னைக்கான ஆமாம், அதுக்கு ஆடினேன். ஆடி முடித்தோடனே கமல் சார் வந்து உங்கள் டான்ஸை, சாரி நம்ம டான்ஸை எல்லோரும் பார்த்து ரசித்தாங்க அப்படி. அவர் ஆடினார் தானே அது. ஸோ நம்ம டான்ஸை எல்லோரும் பார்த்து ரசித்தாங்க ரொம்ப அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்புறம் நான் சொன்னேன், சார் ஒரே ஒரு ஆசை அப்படின்னு. என்ன? ஏதாவது ஒரு படத்தில் உங்கள் பின்னாடியாவது நின்றுணும் அப்படின்னு. ஸோ பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு காணும் வர, இப்படி பார்க்குறேன், என் பின்னாடி நிற்கிறாரு. சார் அப்படின்னு, நீங்கள் என் பின்னாடி நிற்கணும்னு சொன்னீங்க, நான் உங்கள் பின்னாடி நின்றுட்டேன். ஓகேவா சார்? என்ன சார் அது அப்படின்னு. நான் சச் அ லவ்லி பர்சன் சார், லவ்லி பர்சன் அவரும். அந்த மாதிரி அந்த கொஞ்ச நேரம் தானே எங்களுக்கு அவரோட நிற்கிற நேரம் தான். அப்புறம் எவிக்ட் ஆகி வெளியில் வரும்பொழுது அவரை சந்திக்கிறது தான். அப்போ வந்து எங்களுடைய அந்த உள்ளே நடந்த விஷயங்களெல்லாம் பாருங்கள், ஏவி பாருங்கன்னு சொல்லிட்டு அது பார்ப்போம். எல்லாரோடையும் எப்படி இருந்தது என்னன்னு கேட்பார். கமல்ஹாசன் உங்களை கண்டித்த தருணங்கள்லாம் இருக்குது அதில்? இல்லை சார், இல்லை. நான் வந்து உள்ளே வந்து அந்த இது பாடினேன், இவங்களுக்கெல்லாம் பாடி காமிச்சிருந்தேன், ஓப்ரா ஸ்டைல் மாதிரி பாடி காமிச்சேன். அதை வந்து அந்த வீக்கெண்டு வந்து அவர் வந்துட்டு, மோகன் வைத்தியா இப்போ ஓப்ரா சாங்லாம் பாடினீங்களே, இங்கே எனக்கு கொஞ்சம் பாடி காட்டுங்க அப்படின்னாரு. சார் ஏதோ தமாஷா பாடினேன், அதுதான் நீங்கள் ரொம்ப நல்லா இருந்து, அதுக்கு தான் கேட்குறேன் பாட சொல்லி அப்படின்னு. அதை பாடி இந்த வாய்ஸை மாற்றிட்டு இந்த பிரபலத்தை சொல்லி வாசம் ரொம்ப ரசித்தார். அதை சாண்டிலாம் விழுந்து சிரிக்கிறான் உட்காந்து. அது ஒன்று கேட்டு வாங்கி பாட சொன்னார். பிக் பாஸ் ஹவுஸில் உங்களோட மிகுந்த நட்புல இருந்தது யார்? உங்களோட பிரச்சனையில் இருந்தது யார்? என்னோட பிரச்சனையில் இருந்ததுன்னா சரவணன். கொஞ்சம் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தார். எதனால் தெரியாது, ஐ டோன்ட் நோ, எனக்கு என்னன்னு தெரியாது. என்னமோ சொல்லிக்கிட்டே இருப்பார். அதில் தான் ஒரு நாள் ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சு. அது கொஞ்சம் எனக்கு மனசு கஷ்டமாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாங்கள் பேசிக்காமே இருந்தோம், உள்ள ஒரு வாரம் பேசிக்காமே இருந்தோம். அதுக்கப்புறம் ஓகே, 2 பேருமே வந்து ரியலைஸ் பண்ணிவிட்டு, சார் உள்ளே இருக்கோம் நம்மளாம், அவ்வளோ நம்ம பேசிக்காமல் இருந்தால் எப்படி அப்படின்ட்டு பேச ஆரம்பித்தோம். மோஸ்ட்லி எனக்கு எல்லாரையுமே ரொம்ப பிடிக்கும் சார் எனக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் கூட வனிதாவோடலாம் எப்போவாது பேசிப்போம்.
ஃபங்க்ஷன்ஸில் மீட் பண்ணிப்போம். வனிதா ஒரு தடவை லக்ஷ்மி குபேரா பூஜை பண்ணுறேன்னு வீட்டுக்கு வர சொல்லியிருந்தாங்க. அவங்க வீட்டில் போயிட்டு பூஜை போய் அட்டன் பண்ணிட்டு வந்தேன். இப்போ வனிதா படம் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதில் கூட ஒரு நாள் எதுக்கோ திடீர்னு கூப்பிட்டா ஒரு கேரக்டர் ஒன்று சின்னதாக இருக்குது. நடிச்சிருக்கீங்களா? அது கடைசியில் பண்ணல சார் அந்த கேரக்டரை. போனேன், ஏதோ ஷக்கீலாவோட எக்ஸ் லவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர். நல்லா தான் இருக்கு. நானும் இவரும் பவர் ஸ்டார், நாங்கள் 2 பேரும் அவங்களுக்கு எக்ஸ் லவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர்னு சொன்னாங்க. பட் அதை எனக்கு போன அன்றைக்கி எடுக்க முடியல. அதை அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் வந்து வரவே இல்லை. அது கூப்பிட்டு மோகன் சார் படம் பண்ணிகிட்ருக்கேன், ஜோவிகா தான் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லி, ஓ வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு சரி போனேன். பட்டு அந்த பண்ண முடியல, அது அன்றைக்கி எடுக்க முடியல அந்த ஷூட்டு. அதுக்கப்புறம் அது அப்படியே மாறி போச்சு போல இருக்குது. அதனால் ஸ்டில் சேரன் சாரோட எப்பாவது ஃபோனில் பேசுவேன். அவரும் சொல்லிகிட்டே இருப்பார், சார் நான் ஹீரோவாக பண்ணினேன்னா எனக்கு அப்பாவை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. சாண்டி எங்கே பார்த்தாலும் நைனான்னு ஓடி வந்துடுவாப்புல. ஏதாவது கடமை செய்யும்போது அந்த சாங்கை சாண்டி தான் டான்ஸ் மாஸ்டர் ஆகுறாப்புல. நான் அங்கே நின்று பார்த்துட்டு இருக்கேன் எஸ். சூர்யா சார் ஆடுறது எப்படின்னு. அங்கேருந்து பார்த்துட்டு மைக்கில் நைனா நைனா இங்கே சாண்டி குரல் கேட்குறதுன்னு பார்த்தா அங்கே உட்காந்துருந்தாப்புல கேமரா கிட்ட, மானிட்டர் கிட்ட. அப்புறம் ஓடி போனேன், சாண்டி அப்படின்னு. நைனா எப்படி நைனா இருக்கீங்க, எப்போ அது ஃபோன் பண்ணி பேசுவேன். ரேஷ்மாவோட ஃபோன் பண்ணி பேசுவேன் எப்போ அது. ஸோ நாங்கள் இந்த நட்போடு இருந்தது யாருங்க ரொம்ப? வனிதா. வனிதா வனிதா தான். வனிதா, ஃபாத்திமா பாபு, ரேஷ்மா ரொம்ப நட்போடு இருந்தாங்க. சேரன் சார் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தார். முகேன், தர்ஷன் எல்லாருமே அப்பா டேடி அப்படி தான். சாண்டி நைனான்னு கூப்பிட்டு ஆரம்பிச்சோன்னே கவின் எல்லாருமே நைனான்னு கூப்பிடு. அதே மாதிரி இப்போ தான் நான் வந்து சரிகமாப்பாக்கு போகல. அப்போ சரிகமாப்பாவில் ஜூரியில் இருந்தப்போ சீனியர் சீசன் போது கவின் வந்தாப்புல. அந்த டாடா அந்த படத்துக்காக ப்ரமோஷன் தெரியல வந்திருந்தாப்புல. அங்கே ஸ்டேஜ்லேருந்து நைனா நல்ல மாதிரி சார் எல்லாருமே. அதாவது சந்திச்சுக்க முடியலையே தவிர எவ்ரிபடி ரிமெம்பர் எவ்ரிபடி, அவ்வளோதான். பிக் பாஸ் நிகழ்ச்சியில் மீரா மிதுனுக்கு நீங்கள் முத்தம் கொடுத்தீங்களா இல்லையா? ஐ திங்க் மீரா மிதுன் என்ட்ரி உள்ளே வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்லியா இவங்கெல்லாம் வந்துட்டு என்ன ஃபாத்திமா பாபுலாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது இவரை அப்பான்னு தான் கூப்பிடுவேன், இவங்களெல்லாம் அம்மான்னு தான் கூப்பிடுவோன்னு. எனக்கு எங்கள் அப்பா தான் இதுன்னு சொன்னான். ஓகேன்னு விட்டாச்சு. மறுநாள் வந்து ஏதோ காய் நறுக்கிட்டே இருக்கும்போது மோகன் சார் இருந்தார். சார் பட்டன் போடுங்க. உனக்கு பட்டன் போட்டு கொடுத்தா நான் வந்திருக்கேன், நான் உள்ள யாருக்கிட்டே போட்டுக்க போன்னு போய் வனிதாட்ட போய் என்னப்பா வந்து பட்டன் போட்டு விட சொல்கிறாரு. அங்கேருந்து வந்து என்ன உடனே வனிதா சப்போர்ட்டர் நமக்கு அருமை. உங்கள் நண்பின்ற முறையில் ஆரம்பிச்சு அது கொஞ்ச நேரம் நடந்துச்சு. ஐயோ வனிதா தெரியாமல் சொல்லிட்டேன், விடு வனிதா. அது அந்த மாதிரி நடந்தது சார். அதுக்கப்புறம் வந்து மீராவே அப்புறம் வந்து சாரி சொல்லிவிட்டு, சாரி சார் நான் ஃப்ரெண்ட்லியாக தான் சொன்னேன், நான் பரவாயில்லம்மா, நானும் தப்பாக எடுத்துக்கல, எனக்கு சட்டுன்னு நீ சொன்னோன்னு எனக்கு என்னன்னு புரியல எனக்கு. ஏன்னா சார் அப்போது எனக்கு வந்து அது ஒரு புது அனுபவம். அதான் அது ஏதாவது இது கான்ட்ரவர்சியாக ஆகிடுமோ அப்படின்னு பண்ணினாக்கே, பட் இது கான்ட்ரவர்சி அவ்வளோதான். அதுதானே தவிர பாக்கி வந்து இந்த இது பற்றி கூட கேட்டாங்க, முத்தம் கொடுத்ததை பற்றி கூட. நான் சொன்னேன், நான் ஒரு அப்பா அப்படிங்கிற ஸ்தானத்தில் தான் நான் வந்து அவங்களுக்கு நெத்தியில் முத்தம் கொடுத்தேனே தவிர வேறு எந்த கெட்ட எண்ணத்தோடையும் நான் பண்ணலை. எனக்கு அந்த மாதிரி எண்ணங்களும் கிடையாது வாழ்க்கையில், எப்போவுமே கிடையாது. அப்படி தான் பண்ணேனே தவிர நான் வந்து அனுமார் கிடையாது, ஆஞ்சநேயர் கிடையாது. எனக்கு திறந்து ராமர் சீதா இருக்கான்னு காட்டுறதுக்கு. ஸோ நீங்கள் அதை வந்து கெட்டதாக நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி தான் சொன்னேன். நான் அப்போவே இன்டர்வியூஸில் சொல்லியிருந்தேன். அது அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க? மீரா? யார்? மீரா இல்லை சார், யாருமே வந்து அதை தப்பாக எடுத்துக்கல சார். அது ஏன்னா நான் அந்த மாதிரி ஒரு பிஹேவியராக பண்ணவே இல்லை சார். எனக்கு அந்த மாதிரி பழக்கமும் கிடையாது சார், எப்போவுமே பழக்கம் கிடையாது. நீங்கள் எங்களுக்கு சிஸ்டர்ஸ் இல்லாதனால எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் 4 பேரும் பிரதர்ஸு பசங்களாகவே போயிட்டோம். அதனால் எனக்கு வந்து பெண் குழந்தைகள் வந்து ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப ஆசை. எங்கள் வீட்டில் என் கசின்ஸ் எல்லாருமே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க எங்ககிட்டலாம். அந்த மாதிரி தான் ஒரு இதுவே தவிர எல்லாரையும் நான் எனக்கு பொண்ணு மாதிரி பேத்தி மாதிரி தான் நினச்சிப்பேன் நான். இப்போ பிக் பாஸில் நீங்கள் கண்டஸ்டண்ட்டாக இருந்திருக்கீங்க, இப்போ பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்க்குறீங்க.
எப்படி இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குற பிக் பாஸ்? நிறைய வித்தியாசம் இருக்குது சார், நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச முகங்களும் வராங்க, தெரியாத முகங்களும் வராங்க. ஸோ நம்மளுக்கு தெரியாத முகங்களை வந்து இது மூலமாக அறிமுகம் மாதிரி பார்க்கும்பொழுது, ஓ இவங்கள்ட்ட இந்த டேலண்ட்லாம் இருக்காங்கிறது தெரிய வருது. அப்புறம் அதே அவங்க சண்டை போட்டுக்கும்போது, அப்பா பயங்கர சண்டை பர்சனாக இருப்பாங்க போல இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிறோம். பயங்கர கோவம் பட்டு பேசும்பொழுது, இன்னும் இவ்வளோ நாளாக சாஃப்டாக இருந்தாங்களே, இப்போ ஏன் இவ்வளோ கோவம் வருது அப்படின்னு. அது ஒரு நாள் ஒரு மாதிரி தானே சார் போயின்ட்டுருக்கு இல்லையா? பிக் பாஸே அப்படி தானே போயின்ட்டுருக்கு உங்களுக்கு. அதனால் எந்த நேரம் யாருக்கு எப்போ வந்து எந்த மூடில் இருப்போம்னு தெரியாது இல்லையா நார்மலாகவே. ஸோ அதான் ஒரே வார்த்தை சொன்னேன்னு, ஒரு ஃபேமிலி மாதிரி, அவ்வளோதான். அவங்களே தான் அடிச்சுக்கிறாங்க, அவங்களே தான் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்காங்க, சமாதானமாகவும் இருக்காங்க, அவங்களே தான் விளையாடிக்கிறாங்க. அதை தான் பண்ணணும் உள்ள, வேறு ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால் ஆனால் என்னென்னா நிறைய இப்போது அடுத்தடுத்து வந்த சீசன்ஸில் நிறையா எல்லாருக்கும் கிஃப்ட்ஸு, அது இது ஸ்வீட்ஸு எல்லாமே அந்த மாதிரிலாம் நிறையா விஷயங்கள், நிறையா இம்ப்ராய்ஸ்லாம் இருக்குது, நிறைய இதெல்லாம் இருக்குது, நிறையா விஷயங்கள். பிக் பாஸ்லேயும் கலந்துக்கிட்டீங்க, குக் வித் கோமாளிலையும் கலந்துக்கிட்டீங்க. எது உங்களுக்கு மிகுந்த மன நிறைவை தந்த நிகழ்ச்சி? சார் பிக் பாஸ் வந்து மோகன் வைத்தியாங்கிறவனை தெரிய வச்சது. குக் வித் கோமாளியில் மோகன் வைத்தியா நல்ல ஒரு சமையல்காரன்னு தெரிய வச்சுது. பிபி ஜோடிகளில் நல்ல ஒரு டான்ஸர்னு தெரிய வச்சுது. அந்த மாதிரி ஒரு ஷோவும், ஏன்னா பிக் பாஸில் வந்து நான் பாடவும் பாடினேன், ஆடவும் ஆடினேன், சமையலும் பண்ணினேன், எல்லாரோடையும் விளையாடினேன். ஸோ அந்த ஒரு கேரக்டரைசேஷன் தெரிஞ்சுது, ரொம்ப ஃப்ரெண்ட்லி பர்சன் அப்படின்னு. என்ன ஒன்று, கோவத்தை மட்டும் காட்டாம விட்டா, அதுதான் ராஜேஷ்கெல்லாம் கோவம். பையன் வீட்டில் 1000 கோவப்படுவீங்க, சண்டை போடுங்க, சண்டையே போட மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டான். எனக்கு பயம்டா ராஜேஷ், எனக்கு என்ன பயம், அவாவோ கத்தின்னு இருக்காங்க உள்ள, நீங்களும் கத்த வேண்டியது தானே, பார்க்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் திருப்பியும் வைல்ட் கார்டில் போனோம் இல்லையா, நான் ஃபாத்திமா பாபுல் அபிராமிலாம். ஆமாம். அப்போ கொஞ்சம் கோவத்தை காட்டினேன், யாருக்கு என்ன கொடுக்கணும்னு சொல்லி பச்சோந்தின்னு கொடுத்தேன். லாஸ்ட்ல யாரோட தூக்கி எறிஞ்சிட்டு போனால் அதில் ஒரு சண்டை வந்தது, விவாதம் வந்தது. அது கொஞ்சம் மக்கள் ரசித்தாங்க. சார் இதே மாதிரி அப்பவும் பண்ணியிருக்கலாமே சார் அப்படின்னாங்க. பரவாயில்லம்மா விட்டுட்டேன், இப்போ பிடிச்சிருவேன் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இப்போ 8ல் கூட ரஞ்சித் சார் வந்திருக்காரு. ஆமாம். ஸோ அவர்கிட்டையும் அந்த ஒரு சாஃப்ட் ஸ்போக்கன் பர்சன், அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான், சேரன் சார் வந்து எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது, ரஞ்சித் சார் எனக்கு பார்க்கும்பொழுது தோணித்து. ஸோ அந்த மாதிரி ஒரு சீஸ்லேயும் நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு சிங்கர், ஒரு டான்ஸர், அந்த மாதிரி தானே சார் நிறைய அனுப்புகிறாங்க. ஸோ குக் வித் கோமாளி நிகழ்ச்சி அப்படின்னு அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சார். ஏன்னா அந்த டைமிங், அவங்க கொடுக்குற அந்த டிஷ்ஷை நம்ம பண்ணி முடிக்கணும், இந்த டயத்துக்குள்ளே பண்ணணுங்கும்போது அதில் எவ்வளவு கான்சன்ட்ரேஷன் பண்ணி பண்ணணும், அதில் எவ்வளவு அந்த, ஏன்னா பயத்தில் வந்து ஜாஸ்தி போட்டு குறைச்சி போட்டு பண்ணிடக்கூடாது இல்லையா, அந்த ஒரு மைண்டு செட்டிலேயே பண்ணிட்டு இருக்கணும். அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது எனக்கு. ஏன்னா நம்ம சொல்கிறத தான் அந்த கூட இருக்கிற பர்சன்ஸ் பண்ணணும், அவங்க கரெக்டாக பண்ணணும். நான் 3 ஸ்பூன் சர்க்கரைன்னா 4 ஸ்பூன் போட்டால் கூட ஜாஸ்தி ஆகிடும், பிகாஸ் அளவு எனக்கு தெரியும். அது ஒரு அந்த கான்செப்டை பண்ணும்பொழுது ஒரு டென்ஷன் இருக்கும், முடிக்கணுமே டயத்தில் முடிக்கணுமே. ஏன்னா நம்ம வந்து இப்போ செஞ்சு நம்ம வந்து அதை ப்ரெசென்ட்டும் பண்ணணும், க்ளீன் பண்ணணும், க்ளீன் பண்ணி வச்சுட்டு அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி மேடையை க்ளீன் பண்ணி வைக்கணும், அந்த ஒரு மைண்ட் டென்ஷன். அப்புறம் அது டேஸ்ட்டு நல்லா இருக்கணுமே, கடவுளே அடுத்த லெவலுக்கு போயிடணும் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு எபிசோடில் பொட்டேட்டோ வச்சு ஃபஸ்ட்டு இதுக்கு டிஷ் பண்ண சொன்னாங்க. நான் உருளைக்கிழங்கு பாயசம் பண்ணி அசத்தி முதல் ப்ரைஸே நான் தான் வாங்கினேன். ஆமாம், உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு எபிசோட்லேயே பேசப்பட்ட ஒரு டிஷ். ஆமாம், உருளைக்கிழங்கு பாயசம் மைக்ரோ அவன் கிஃப்ட்டு இன்றைக்கி வச்சுருக்கேன் வீட்டில். ஸோ அது வாங்கினேன். அப்புறம் டையப்பை வந்து எனக்கும் நம்ம ரோபோ சங்கர் அவங்க மனைவிக்கும். ஸோ அதில் வந்து அவங்க ஜெயிச்சிட்டாங்க, நான் வெளியில் வந்துட்டேன். இப்போ சசிகுமார் படம் தவிர ரோபோ சங்கர் படம் ஒன்று நடிக்கிறீங்க இல்லையா? ஆமாம், நடிச்சிருக்கேன். அம்பின்னு படம் பேர். இப்போ லாஸ்ட் மந்த் கமல் சார் தான் அது ஃபர்ஸ்ட் லுக்கு போஸ்டர் ரிலீஸ் பண்ணார். அதில் வந்து ரமேஷ் கண்ணா சார் வந்து ஒரு கேரக்டரில் வர்றாரு. ஸோ அவர் கூட நாங்கள்லாம் ட்ராவல் பண்ணுறோம். நான், கஞ்சா கருப்பு, இமான் அண்ணாச்சி, நாங்கள்லாம் ஒரு
நல்ல ஒரு காமெடி படம் சார். நல்லா இருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கும் படம். வேறு என்ன படம் நடிக்கிறீங்க இப்போ? அது 2 தான் சார் இப்போது வெயிட்டிங்கில் இருக்குது. ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்துன்னா கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு லைஃப் கிடைக்குங்கிற ஒரு பெரிய பிலீவில் இருக்கேன். இப்போ வந்து விஜய் டிவியில் மதியானம் 1 o'clock பனி விழும் மலர்வனால தாத்தாவை பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் நடித்த கதாபாத்திரங்களில், திரைப்படங்களில் உங்களுக்கு ரொம்ப மனநிறைவை தந்த கதாபாத்திரம் அப்படின்னு எதை சொல்லலாம்? அஃப்கோர்ஸ் சேது அம்பி படம், அன்னியன் சாதா அப்பா, மாஸ்டரோட பிரபுதேவா மாஸ்டரோட பண்ணது. அந்த சின்ன கேரக்டர் தானே தவிர கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப பிடிச்சது. தென் சசிகுமார் படம் கேரக்டர் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சார். அதை யாருமே பார்க்காத ஒரு மோகன் வைத்தியாவை பார்ப்பாங்க. அதில் அருமை எவிடன்ஸில் பண்ணாத ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ரொம்ப எனக்கு டப்பிங் போது தான் பார்க்கும்பொழுது ரொம்ப மன நிறைவாக இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நானே ரசித்தேன், நானே ரசித்தேன் ஸ்க்ரீனில் பார்க்கும்பொழுது. சார்கிட்ட டைரக்டர்கிட்ட சொன்னேன், சார் என்ன சார் இப்படி பண்ண வச்சுருக்கீங்க என்ன அப்படின்னு. சார் உங்கள்கிட்ட அது இருக்குது சார், அதை தான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னார். தேங்க்யூ சார், இது பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு எனக்கு அது பார்க்கும்பொழுது. ரொம்ப ரொம்ப நல்ல கேரக்டர் சார், நிஜமாகவே பேசப்படும். அது நிறையா லைஃப்பில் அச்சீவ் பண்ணணுன்னு இருக்குது. இப்படி ஒரு கதாபாத்திரம் நடிக்கணும் அப்படின்னு மோகன் வைத்தியாக ஏதாவது எண்ணம் உண்டா? இருக்குது சார், இருக்குது. என்ன மாதிரியான கதாபாத்திரம்? என்னவா இந்த இப்போது கவினுக்கு வந்து இப்போது ரீசெண்டாக வந்தது இல்லையா, இப்போ ஒரு படம் வந்து சார் பிளட்டி பேக்கர். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் ஒரு பெரிய ஒரு நப்பாசன்னு சொல்லுவாங்க பாருங்கள், கமல் சார் மாதிரி பாடி ஆடி ஒரு நடிகனா அந்த மாதிரி ஒன்று பண்ண ஒரு யாராவது உருவாக்கினாங்கன்னா நடிக்கணும்னு ஒரு ஆசை எனக்கு. ஸோ ஃபுல் திறமையும் காட்ட முடியும் இல்லையா அதில், அந்த மாதிரி ஒரு ஆசை. அந்த மாதிரி நல்ல ஒரு அப்பா கேரக்டர் அந்த மாதிரி வந்தால் பண்ணணும்னு ஆசை. நல்ல கதாபாத்திரங்கள். ஏன்னா எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க, இந்த பிராமின் கேரக்டர்னால் மோகன் வைத்தியாங்கிற மாதிரி இப்போ பண்ணிக்காத மோகன், ஸோ டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ்லாம் பண்ணு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எந்த கேரக்டர் இருந்தாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். வெப் சீரிஸ் ஏதாவது நடிக்கணும்னு ஆசை, இன்னும் வரல. அது நாகா சார்கிட்ட தான் கேட்டுன்னு இருந்தேன். இப்போ அவரோட தான் வந்திருக்கு. 5ஆம் ரொம்ப நல்லா இருந்தது. 5ஆம் ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் நாகா சாரோட கூப்பிட்டுருந்தார், போய் பெசனரில் போயிட்டு அதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ சொல்லிகிட்டு இருந்தார், இந்த மாதிரி பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. சொல்லுங்கள் சார், கேரக்டர் இருந்தால் சொல்லுங்கள். நிச்சயமாக சார் அப்படின்னாரு. ஸோ மீண்டும் அவரோட டைரெக்ஷனில் பண்ணணும். ஸோ நம்ம நிகழ்ச்சி மூலமாக வெப் சீரிஸ் வந்துன்னா முதல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தான். நன்றி. உங்களுடைய அனுபவத்தெல்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்துட்டது ரொம்ப தேங்க்ஸ். என்னை கூப்பிட்டு இவ்வளோ நேரம் நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் என்னோட பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட சாய் வித் சித்ரா ரொம்ப அருமையான பேர் சார், இது ரொம்ப அழகாக இருந்தது. மக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.